பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு பின்னாடி ஜாக்கிங் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இந்த வராங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழும்பணும். காலையில் எழும்பி நாங்கள் அப்படியே ரன்னிங்கில் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போது இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது, அதுக்கு முன்னாடி நடப்போம், நலம் பெறுவோம். தொடர்ந்து சிலர் பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நடக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நடப்போம், நலம் பெறுவோம். இன்றைக்கி இதுதான் வாழ்க்கையா? ஒருவேளை நம்ம இதை சிந்திச்சிருக்கிறோமா, நிதானிச்சிருக்கிறோமான்னு தெரில. பாருங்களேன், குறைந்த நேரம் தான் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பாருங்களேன், நிர்வாணியாக இந்த உலகத்துக்கு வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். கடைசியில் பலவீனனா பலனே இல்லாமல் இந்த உலகத்தில் அப்படி வந்தோம். நல்ல பலன் ஆச்சு. ஆனால் கடைசியாக பாருங்கள், பலவீனமாக தான் போகிறோம். ஒன்றுமே எடுக்காமல் எதுவுமே இல்லாமல் வெறுமையாக வந்தோம். ஆனால் இப்போது எல்லாமே இருக்கலாம். ஆனால் கடைசியாக போகும்போது எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போகிறோம். நம்மளை யாரோ ஒருத்தன் குளிப்பாட்டினாங்க. இப்பயும் கடைசியாக யாராவது ஒருத்தவங்க நம்மளை குளிப்பாட்ட போகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை தான் சிந்திச்சு பாருங்கள். இருக்கிற கொஞ்ச நாளில் 2025 அடுத்த 100 வருஷம் இருக்க போகிறோம். இல்லை, இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருங்க. வசனம் நேற்று கூட சொன்னது போல், சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்குகிறது. நல்ல விசேஷங்களை உங்கள் இருதயத்தில் கொடுங்க. நல்ல அன்பினால் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி சொல்கிற வசனம் பிலிப்பியர் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சந்தோஷமாக இருங்க. எல்லாத்துக்கும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு சின்ன தகவலை மனதில் வச்சு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பாய்.